ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்சிசி தோனி பிரதர்ஸ் vs வீரா பிரதர்ஸ். வீரா பிரதர்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. தோனி பிரதர்ஸ் ஃபீல்டிங்காக பார்க்குறோம். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காம்பவுண்ட் பாருங்க, 4 பவுலர் யூஸ் பண்ணுறோம். ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச்சா போட்டது. முதல் பந்தை இங்கே 6 மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் நல்ல லைன். ஃபர்ஸ்ட் பால் தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ் தெளிவாக தரையில் ஆடிட்டு ஒரு ரன் பண்ணோம். ஃபோர்த் ஒன் யாக்கிங் லென்த்து இங்கே பொத்துருச்சு. பை 4 இங்கே நல்ல பவுலிங். நான் பை 4 போயிருக்கு. பவர் பிளேயோட லாஸ்ட் 2 போட்ட வந்து கேட்சுக்கு ஒரு சான்ஸ். இங்கே ட்ராப் இங்கே ஒரு ரன். லாஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர். டாட் பாலோட முடிச்சிருக்காங்க ஓவரை. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 12 ரன். அதில் ஒரு 6 ஒரு 4 அடங்கும். எந்த விக்கெட் இல்லாமல் அறந்தகிலேருந்து சிவா பவுலிங் ஹேண்டல். நல்ல ஷாட்டானு பார்த்தா அங்கே ஃபீல்டர். போன ஓவரோட முதல் பந்தம் 6, இந்த ஓவரோட முதல் பந்தம் 6. ஆனால் வேறு வேறு பேட்ஸ்மேன் 2 பேட்ஸ்மேனும் ஒரு 6 பதிவு பண்ணாங்க. செகண்ட் ஒன் நல்ல பவுலிங். அவரே போட்டு அவரே எடுப்பார்னு நினைக்கிறேன். சிங்கிள். இப்போ ஓவர் தைக்கல இந்த பேட்ஸ்மேனுக்கு ஸ்லோயர் 1 எடுத்துகிட்டு வந்து நேராக பேட்டில் போட்டார். பெரிய ஷாட் போக முடியாது, அதிகபட்சமாக சிங்கிளாக இருக்கும். ஸ்விட்ச் கிட்டு ஆனால் வேகமாக வந்துச்சு. ஒரு ரன் ஓட்டாங்க அதுக்கு இடையில். அட்வான்ஸாக போயிட்டார். லேட்டாக வந்து பந்து மோதிச்சுன்னு சொல்லலாம். இதுவும் ஒரு சிங்கிளாக மாறும். அந்த 6க்கு அப்புறமா ஒரு மாதிரி ஒரு ரன்னாக ஓடி எடுக்கிறாங்க. ஃபுல் டாஸ் பால் ஏறி போய் கனெக்ட் பண்ணார். அங்கே ஃபீல்டர் மதார் சப்ஸ்டியூட் ஃபீல்டர். சிங்கிள். 2 ரன்னுக்கான கால். இப்போ பேக்கப்புக்கு ரெடியாக இருந்திருக்கணும். ஒரு 2 ஓட்டாங்க அசர்ற டைமில். அசராமல் ஓடிட்டாங்க. 2 ஓவர் முடிவுக்கு 24 12 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த விக்கெட் இழக்காம. தேர்ட் ஓவர் போட 3வது பவுலர் மகேந்திரன் வந்திருக்காரு. தம்பி வந்து நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேனலில் பார்க்குறோம். நல்ல நீலகலத்தில் டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் ஒரு நல்ல பந்தில் கட்டுற மாதிரி போட்டார். நல்ல மூமெண்ட்டில் அலைஞ்சு வந்துச்சு. பேக் டு பேக் 2 டாட். பேட்ஸ்மேன் ப்ரெஷர் போடுறாங்க. தேர்ட் ஒன் வெல் பிளேட். ஆஃப் ஸ்டம்ஸில் 2 டாட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரி தட்டிட்டு ஓடிடணும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு. அதை தான் விக்கி பண்ணியிருக்காரு. யாக்கிங் லேண்ட் டேரக்டிக்னா விக்கெட்டாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அங்கே பவுலர் கால்லையும் பட்டுருச்சு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. லாஸ்ட் 2 ஓவர் ஃபுல் டாஸ் பால். ஆஃப் ஸ்டம்ஸில் பெருசாக மீட் பண்ண முடியல. பிரேம் டப்பர் 2வது பந்து சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஒரு முக்கியமான பந்து. மேலே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. மாதிரி இருக்காரு, வேகமாக இருப்பார். அவரை விட பந்து வேகமாக இருந்திருக்கு. ஸோ பவுலரோட வேகத்தை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி 8 ரன் ரேட் ஓவராக எடுத்துகிட்டு வராரு. இந்த ஓவரை 3 ஓவர் முடிவுக்கு எந்த விக்கெட் இழக்காமல் 32 ரன். நல்ல பார்ட்னர்ஷிப் இங்கே வீரா பிரதர்ஸ். இப்போ 4வது பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. பாக்கியா வந்திருக்காரு கேப்டன் வேலு ஓவர் த விக்கெட். நல்லா ஷாட்டுங்க. இப்போ இந்த ஓவரோட முதல் பந்தும் 6 அப்படிங்கிறப்ப 3 ஓவரோட முதல் பந்தும் 6 போயிருக்கு. நல்லா செட் ஆகிட்டாங்க இந்த 2 பேட்ஸ்மேனும். செகண்ட் ஒன் பேட்டில் சரியான மீட் இல்லை, ஆனால் ஸ்லாட்டில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லோயராக லைட்டாக தூக்கி போட்டார். சிங்கிள். தேர்ட் ஒன் லவ்லி லைனிங். ஒயிட் கோட்டுக்கு உள்ளே வந்திருக்கு. யாக்கிங் லென்த்தில் டாட் பால். சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் பிரேம் நல்லா டேக்கனுங்க. வாட் அ கேட்ச். கல்லியில் இருந்தார், கொஞ்சம் தள்ளி நின்று பிடிச்சாரு. அடுத்த பேட்ஸ்மேன் ஃபெர்னாண்டஸ் உள்ள வந்திருக்காரு. மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாராம் பார்ப்போம். ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க வீரா பிரதர்ஸ். வித்தே கொடுக்காத பந்து யாக்கிங் லென்த்தில் வந்தார். அந்த ஃபீல்டர் மணி சிங்கிள். ஸ்லோயர் 1 நேருக்கு நேரா பெரிய ஓப்பனுங்க. அது 2 ஃபீல்டருமே ஒயிட்டராக இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு பெரிய ஓப்பன்லாம் தேவையில்லை, லைனை தாண்டி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓவரில் ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 2வது 6. நாலு ஓவர் முடிவுக்கு 46 ஒரு விக்கெட் இழந்து. மகேந்திரன் வாட்டர் பவுலிங். ஃபுல் டாஸ் பால் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் பேட்டில் ஆட முடியல. டாட் பால். செகண்ட் ஒன்
இன்சைட் ஏஜ் நல்ல ஸ்டாப். ஸோ எடுத்துகிட்டு போய் தட்டிட்டு வராங்க. ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அடுத்த பேட்ஸ்மேன் வீரா லெக் ஸ்டம்பில் வேகமாக போக பார்த்தாரு. பேட்ஸ்மேனை நிற்க வச்சு சிங்கிள். ஒரு உலக்கினாரு. பேட்ஸ்மேன் காலுக்குள்ளே போச்சுங்க. காப்பில் எடுத்தாங்க. டாட் பால். நல்ல ஷாட். நேருக்கு நேராக வித்தே கொடுக்காத பந்து. கிராஸ் பண்ணுறக்குள்ள அங்கே அடிக்கணும். எஸ், ரன் அவுட். நல்ல பவுலிங், நல்ல வேகம். அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் கிடைக்கும். நிறையா விக்கெட் இந்த ஓவரில் நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. இந்த ஓவரை மகேந்திரன் அவரோட 2 ஓவருமே நல்லா இருந்திருக்கு. ஒரே ஒரு 4 மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 48 ரன். இந்த ஓவரை 4 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு மகேந்திரன் சொல்லலாம். 49 டார்கெட் ஃபார் என்சிசி தோனி பிரதர்ஸ். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூர்யா ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் மணி. பவர் பிளே ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே. ஓவர் த கில் ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய சுத்தலுக்கு போனாரு. செகண்ட் ஒன். ஒரு உலக்கினாரு. இங்கே தட்டிட்டு சான்ஸ் வா. பாஸ் ஆகிட்டாங்க. சிங்கிள். பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா உடம்புல அப்படிங்கிறப்போ சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபோர்த் ஒன். நல்ல ஷாட். நேருக்கு நேராக லாங்கால ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. பவர் பிளேயர் இருந்தாலும் பெர்னாண்டஸ் சிங்கிள். 4 ரன் வந்து நல்லா. இந்த பந்து லெக் ஸ்டம்பில் ஃபிளிக்கு போனாரு. நல்ல விரிஸ்ட் மூவ்மெண்ட். ஃபாஸ்ட்டாக இருக்கும் பந்து. அப்படிங்கிறப்ப அங்கே ஃபீல்டரே வந்துட்டாரு. நல்ல ஸ்டாப்பு. 2 ரன் ஓடி எடுப்பாங்க. 2 ரன்னை சேவ் போட்டாரு. பவர் பிளேயோட கடைசி பந்து. குயிக்கர் ஒன் ஸ்டெப் மேலே போச்சுங்க. டாட் பால். நல்ல ஸ்டார்ட். இந்தியா விக்கி. பவர் பிளே ஓவரை 5 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. 3 சிங்கிள், ஒரு டபுள்னு, 2 விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் விக்கி. இந்த ஒரு விக்கி. ஓவரதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் சூர்யா ஸ்ட்ரைக்கில். அட்வான்ஸாக போயிட்டாரு. காலில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஓட்டாங்க. சிங்கிள். மணி ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன். அவுட் சைட் ஏஜ். நல்ல டேக்கனுங்க. இங்கே கீப்பர் நல்ல ஹைட்டை யூஸ் பண்ணி பிடிச்சாரு. முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. மணி ஆட்டம் வந்து வெளியே. குட்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். நல்ல ஷாட்டானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஐஸ் ஆன் த பால். வீண்டுக்கு எடுத்துகிட்டு போயிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொடி பறக்கிறத பார்த்தாலே தெரியும். சந்திச்ச முதல் பந்தே 6. அந்த ஸ்டெம்ஸில் எடுத்து விட்டாலே 6 போயிடும். பெரிய சுத்தல். கீழே வந்துச்சு. லோகேப் டாட் பால். 6க்கு அப்புறமா ஒரு டாட்டு. லாஸ்ட் மோர். அதே மாதிரியான பந்து, அதே மாதிரியான சுத்துன்னு சொல்லலாம். டாட் பால். லாஸ்ட் ஒன்று ஸ்வீச் ஹிட். இதுவும் டாட் பாலுங்க. அந்த 6க்கு அப்புறமா 3 டாட்டு. கம்பேக்கிங் பால்ஸ் நிறையா போட்டிருக்காரு விக்கி. 2 ஓவர் முடிவுக்கு 12 ரன். பால் டு பால் அடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் போட விக்கி. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு. ரீபால். நேரத்தில் வந்து கால் லைனில் சிங்கிள். குட்டி ஸ்ட்ரைக்கில் ஸ்ட்ரைட் ட்ரைவ் வர மாதிரி போட்டிருக்காருன்னு சொல்லி சிங்கிள். டாப் பேஜ். லெக் ஸ்டம்பில் போனார். எஸ் 6. இம்ப்ரெசிவான ஷாட்டுன்னு சொல்லலாம். அவர் இந்த ஷாட்டுக்கு எதிர்பார்க்கல. தரையோட தரையை ஆட நினைச்சாரு. பேட்டில் பட்டு தெரிச்சு போயிருக்கு. ஆக்சுவலாக அந்த போன பால் 6 போன பால் வந்து பால் உடஞ்சிருச்சு. ஸோ ரீபால் கொடுத்துருக்காங்க. 6 கவுண்ட் ஆகாது. அவுட் சைட் ஏஜ். சான்ஸ் வர ஃபீல்டர் நல்லா டேக்கன். பாலுக்கு வந்தார். அனதர் பிரேக் த்ரூ. அடுத்த பேட்ஸ்மேன் சிவா. நல்ல ஷாட். நேருக்கு நேரா கிளியர் ஹிட்னு நினைக்கிறேன். எஸ், நல்ல டிராவல். விண்டு பின் பக்கமாக இருந்தாலும் நான் முன் பக்கமாக அடிப்பேங்கிறவன் முதல் பந்தே 6. ஆஃப் ஸ்டெம்ஸ்ல பால் டர்ன் ஆகும். ஸோ லைனை கிராஸ் பண்ணி வந்த மாதிரி சொல்கிறாங்க வெளியே இருந்து. ஸோ செக் பண்ணுவாங்க. அதை ஒரு ரன் இது வரைக்கும் ஓடி எடுத்திருக்காங்க. அடுத்த பந்து குட்டி ஸ்ட்ரைக்கில். ஃபுல் டாஸ் பால். லோ ஃபுல் டாஸ். மிஸ்ஃபீல்டு பார்க்க முடியுதாங்க. அப்படி இருந்தும் பிடிச்சிட்டாரு. சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு 23 ரன் ஆடிருக்காங்க. 2 விக்கெட் இருந்து. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 25 தேவை. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. பிரதீப் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஜாக்கிங் லென்த்து. கிரீஸ்குள்ள வரைக்கும் வந்த பந்து. டாட் பால். ஃபுல் டாஸ் பால். பிளாட்டா கீழே போனார். மேலே ஆடி இருந்தால் கண்டிப்பாக அது 6 இருந்திருக்கும். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு பார்க்க முடியுது. சிங்கிள். சிவா ஸ்ட்ரைக்கில் 6 அடிச்ச பேட்ஸ்மேன். யாக்கிங் லென்த்து. வித்து கொடுத்தா தான் 6 அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டார் பிரதீப். இங்கே 3 மோர். ஃபுல் டாஸ் பால். அங்கே ஃபீல்டர் பாப்புலர் ஆயிருச்சு. இங்கே ஒரு 4. மச் நீட்டட் 4ன்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 மோர்.
நல்ல ஷாட் லாங் ஆஃப் லாங் ஃபீல்டர் எஸ் அவரையும் தாண்டிடுச்சு ஃபிளாட்டா ஒரு 6 லாங் ஆன் திசையில ஒரு 6 லாங் ஆஃப் திசையில ஒரு 6 சிவா பேட்ல இருந்து லாஸ்ட் 1 நல்ல ஷாட் நேருக்கு நேரா அம்பேர் தலைக்கு மேலன்னு சொல்லலாம் அனதர் 6 மேட்சை கிட்டத்தட்ட அவங்க பக்கமா எடுத்துட்டு போயிட்டார் சிவான்னு சொல்லலாம் முதல் 3 பந்துல ஒரே ஒரு ரன் 2 டாட் வந்துருச்சு அடுத்த 3 பந்துல ஒரு 4 2 6ன்னு மேட்சை சைஸா மூவ் பண்ணிருக்காரு என்ஜிஓ சிவா 4 ஓவர் முடிவுக்கு ரவுண்டா 40 ரன் ஆடி இருக்காங்க 2 விக்கெட் இழந்து ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 9 ரன் தேவை இந்த கடைசி 6 பால் போட நவீன் கண்டிப்பா பிரஷரோட வந்துருப்பாரு ஃபுல் டாஸ் பால் சோ அங்க நோ பால் பீமர் நோ வானுவீர சென்டரா பந்து கேட்ச புடிச்சாலும் கன்சிடர் ஆகாது அப்படிங்கிறப்போ இங்க 2 ரன் குயிக் டபுள் பாலே போடாம 3 ரன் சேருது சோ 6க்கு 6 மாறுது இந்த மேட்ச் அதோட சேர்த்து ஃப்ரீ ஹிட் பால் இது ஃபுல் டாஸ் அத அப்படியே அள்ளி வெளியே விட்டாருங்க லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல இந்த வின்னிங் ஷாட் குட்டி பேட்ல இருந்து வந்திருக்கு லாஸ்ட் 4 பாலா செம்ம கேமியா ஆடி இருக்காங்க சிவா எஸ்பெஷலி இந்த மேட்சை தனியா எடுத்துட்டு போயிருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு மொமெண்டமே வந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மேட்சை எம்சிசி தோனி பிரதர்ஸ் வின் பண்றாங்க செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க கமிட்டி சார்பாக சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு போனார் மேட்ச்